பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி 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 இந்த 12 மாதம் இந்த 15ஆம் தேதியில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. போன வாரம் ஏன் அப்படின்னா, நாம் எங்கே நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம், எப்படி நிற்கிறோம், யாருக்காக நிற்கிறோம், இன்னும் நமக்கு புரியலை. ஏன் சபைக்கு வரோம் அப்படின்னு புரியலை, ஏன் ஆராதிக்கிறோம் அப்படின்னு புரியலை. அப்படி தான் நாம் இன்னும் அப்படி தான் ஓடிட்டுருக்கோம். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் 15 நாள் தான் இருக்குது. எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்கன்னு தெரியல. நான் சர்ச்சில் கேட்டேன், எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இங்கே என்ன கேட்குறானோ அங்கேயே அதே தான் கேட்டேன். யாருமே இல்லை, யாருமே இல்லை. வருஷம் முடிய போகுது. ஒரு அருமையான பாடல் பாடினாங்க. எலியாவின் பீடத்தில், பலிபீடத்தில் அக்கினி இறங்கணும், அந்த அக்கினி என்ன தொடணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. என்ன வல்லமையாய் மாற்றணும். அடுத்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன். எனக்கு இன்னும் பாஸ்டிங் முடியல. கர்த்தருடைய நாள் நெருங்கி வருகிறது, கர்த்தருடைய ராஜ்யம் நெருங்கி வருகிறது. நீ ஆயத்தமா அப்படின்னு ஆண்டவர் சபையை கேட்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் எங்கே நிற்கிறோம், நம்முடைய வாழ்க்கை என்ன. என்னைக்காவது நாம் நினச்சிருக்கோமா? இல்லை. இப்போ நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. என்னை முழுமையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அடுத்த வருஷம் நம்ம பெரிய 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 காரியங்கள்லாம் இப்போயே என்ன செஞ்சுருப்போம், போட்டிருப்போம். ஒரு பெரிய 12 மாதம் 2025க்கு ஒரு பெரிய வரைபடம் நாம் என்ன செஞ்சுருக்கலாம், போட்டிருக்கலாம். நான் போட்டிருக்கேன், நீங்கள் போட்டிங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் உலகத்தாருடைய மகிமை நமக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்மை இங்கே அமர்த்தி வைச்சிருக்கிறார். பாபிலோனின் மகிமை நமக்குள்ளே வரக்கூடாது, உலகத்தாருடைய மகிமை நமக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி போகணும், அவரை நாம் எப்படி தரிசிக்கணும், அவருக்காக நாம் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு திட்டம் 2025 என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செய்யணும், போடணுமா வேணாமா? வாலிப பிள்ளைங்க என்ன செய்ய போகிறீங்க? இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நீ என்ன செய்ய போகிறாய். நம்ம எல்லாம் கண்களை மூடி உம்முடைய பலிபீடத்தில், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை முழுவதும் உம்முடைய பலிபீடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது நீர் என்னை செப்பனிட்டு சரியாய் சரியாய் உமக்கேற்ற வாழ்க்கையில் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி என்னை முழுமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்போ நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவருடைய சமூகத்தில் பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே. ஏழை நான் என்றும் உம்மடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே. ஏழை நான் என்றும் உம்மடிமை, அவர் பாதம் வீழ்ந்த பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக சகிப்பதினால் என்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன். ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த நோட்டம் அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை எங்களை மூடட்டும். நாங்கள் உமைக்கேற்ற பாத்திரமாய் எங்களை மாற்றும். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு நாள் எனக்கு ரொம்ப துக்கம், கஷ்டமான ஒரு நேரம், ஏதோ ஒரு இருதயத்தில் ஒரு சஞ்சலம். நான் அப்படியே கண்ணை மூடி அப்படியே நான் உட்கார்ந்துருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவான் வந்து நின்று என்னுடைய கரத்தை பிடித்து வா அப்படின்னு என்னை கூப்பிட்டார். அவர் எங்கே கொண்டு போகிறாரு எனக்கு தெரியாது. ஒரு பெரிய பந்தி நடக்குது. அந்த பந்தியில் என்னை கொண்டு போய் அந்த வரிசையிலே உட்கார வைக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த ஆகாரத்தை சாப்பிடு, உன்னுடைய இருதயத்திற்கு பலமும் ஆரோக்கியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் நல்ல விருந்து நடக்குது. ஆனால் எனக்கு மட்டும் வெறும் சாப்பாடு தான் போட்டாங்க இலையில. குழம்பெல்லாம் ஒன்றும் ஊற்றலை. ஆனால் அதில் என்ன ஊற்றுனாங்க தெரியுமா? எண்ணெயை ஊற்றுனாங்க. அல்லேலூயா. நான் கேட்டேன் என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இல்லை, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த துக்கம், பிரச்சனை, போராட்டம், சோதனை, வேதனை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ கலங்கி நிற்கிற பத்தியா? இந்த அபிஷேகம் உன்னை அடுத்த வருஷத்திற்கு உன்னை கொண்டு போகிறதற்கு இது உனக்கு முன்னோடி என்று அந்த பரிசுத்தவான் பேசினார். அப்போ தான் ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னார், உனக்கு ரொம்ப பிரியமான பாட்டு அது பரலோகத்தில் இருக்குது, அந்த பாட்டு நீ பாடியான்னு கேட்டாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, நீ தான் அடிக்கடி பாடுவியே, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக, அந்த பாட்டு நீ பாடுவல்ல, அந்த பாட்டு இப்போ நீ பாடு. நான் பாடினேன், பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் உண்டானது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, எந்தெந்த பரிசுத்தவான் பாட்டுகளை பாடுறாங்களோ அது பரலோகம் அங்கீகரிக்கப்படுதுன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு எழுதுகிற பாடல். என்னைக்கு நான் அந்த தரிசனத்தை நான் கண்டேனோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேலே இன்னும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்குள்ளே வேணும் அப்படின்னா தேவனோடு நாம் நெருங்கி 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 நாம் சேரும்போது மட்டும்தான் அவர் என்ன செய்கிறார்னா நம்மை பந்தியில் கொண்டு போய் அமர பண்ணுகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? என்னைக்காவது நம்ம நினச்சிருக்கிறோமா? இங்கேயும் இதே மாதிரி தான் அங்கேயும் பேசினேன். நாம் நினச்சிருக்கோமா? இல்லை. ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தேவனோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அவ்வப்பொழுது இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே ஜெபமும் இல்லை, உபவாசமும் இல்லை, ஐக்கியமும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை, ஒரு மனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நமக்குள்ளே என்னதான் வாழ்ந்துட்டு இருக்குது? இன்னும் நம்முடைய வாழ்க்கை மாறலை, வைராக்கியம் மாறலை, கசப்பு மாறலை, பிரச்சனை மாறலை, போராட்டம் மாறலை. ஏன்? இன்றைக்கு நாம் யாருன்னு நம்மை குறித்து இன்னும் தெரியலை. ஏன்? எப்படி? எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கல. அதனால தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். பிரசங்கி சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மாயை மாயை எல்லாம் மாயை, உலகமே மாயை, உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை அப்படின்னு பிரசங்கி சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா அதை தேடி தான் நாம் என்ன செய்கிறோம்? போயிட்டுருக்குறோம். நம்முடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு நாம் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கல. ஒரு சந்ததி வருது, இன்னொரு சந்ததி என்ன செய்யுது? போகுது. ஒருவன் பிறக்கிறான், ஒருவன் மரிக்கிறான். பிறக்கிறதெல்லாம் உலகத்தில் வாழ்கிறதில்லை, பிறந்திருக்கிறதெல்லாம் உலகத்தில் வாழ்கிறதில்லை. அது என்ன செய்யுதுன்னா அது பிறக்குது, அது மரிக்குது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை என்ன நினைக்கிறோம்? ஒரு பக்கம் 2025க்கு இந்த இந்தியாவே என்ன செய்யுதுன்னா, இந்த உலகமே என்ன செய்யுது? மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டுக்கு அது ஆயத்தமாக்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? எப்படி இருக்கோம்? எப்படி வாழ்கிறோம்? என்ன செய்ய போகிறோம்? தெரியல. அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில், ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து கொளுத்த ஜந்துகளை அடித்து போஜன பந்தியை வார்த்து வைத்து அப்படின்னு நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் பானம் பண்ணுங்கள், பேதாமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் நாம் விலகி இருக்கிறோம்? எப்படி பிழைக்கிறோம்? ஞானம் தன் வீட்டை கட்டுமாம், 7 தூண்களால் சித்திரம் தீர்க்குமாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சித்திரமே இல்லை, அலங்காரமே இல்லை. எல்லாம் என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? அலங்காரம்னா என்ன? நமக்கு அதுதான் தெரியுங்க. அலங்காரம்னா ட்ரெஸ் பண்ணுறது தான் தெரியும். அது இல்லைங்க அலங்காரம். நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருக்குள், அவருக்குள் நம்மை நாமே அலங்கரிக்க வேண்டுமாம். அவருக்குள் அலங்கரிக்கப்பட வேண்டுமாம். வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட வேண்டுமாம். வசனத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டுமாம். ஏன் நமக்குள்ள அந்த அலங்காரம் இல்லை? ஏன் அப்படின்னா, இன்னும் நாம் இருந்த நிலையை விட்டு இன்னும் எழும்பவே நமக்கு மனசு வரலை. அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் நம்மை அறிந்து ஆராய்ந்து நிதானித்து
செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போதுமே சொல்லுவேன், எல்லாருமே மைக்க பிடிக்க முடியாது. நீங்களும் எழுமினாதான். இப்போ நானும் உங்களை மாதிரி தான் அங்கே உட்காந்துருந்தேன். ஏன் 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 இன்னும் நம்ம ஏந்திரிக்க முடியல? ஏன் இன்னும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியல? ஏன் இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல? நாம் இன்னும் உட்கார்ந்த இடத்துல இன்னும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான், தேவனுடைய பிரசன்னத்தை அறியாததுனால தான், அவருடைய மகிமையை உணராததுனால தான் நாம் என்ன செய்கிறோம்னா இன்னும் அப்படியே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி காலம் இல்லை, இனி நாட்களும் இல்லை. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காதிருப்பான்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் நாமே திரும்பி பார்க்க முடியாத ஒரு நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? யாத்திரையாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகம 19ஆம் அதிகாரம் வாசிங்க. 19:6. இருப்பீர்கள் என்று வார்த்தைகள் என்றார். வாசிங்க. அழைத்து சொன்னார். கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் சொன்னார்கள். தெரிவித்தார். மோசேயை நோக்கி வருவேன் என்றார். சொன்னார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் போதும் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த நாட்கள் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் நாம் ஆயத்தப்பட வேண்டிய நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிற நாள் 2025 கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். இப்போ நாம் ஆயத்தமாகாவிட்டால், இது சாதாரணமாக இது பேசப்படலை. நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் செயல்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், ஜனங்களிடத்தில் போய் சொல், அவர்களை ஆயத்தப்படுத்து, அவர்களை பரிசுத்தப்படுத்து, நான் ஜனங்களோடு பேச போகிறேன். இன்றைக்கு இந்த சபையாரோடு ஆண்டவர் பேசணும் அப்படின்னா, இந்த திருச்சபையோடு ஆண்டவர் பேசணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தணும். நம்மை பரிசுத்தப்படுத்தணும். நம்முடைய வஸ்திரங்களை என்ன செய்யணுமா? துவைத்து சுத்தமாக போடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அசூசி, எத்தனையோ பாவம் நம்மளை ஒட்டிக்கிட்டு இருக்கு, அழுக்கு நம்மை ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் சரியாக கழுவப்படலை, இன்னும் சரியாக சுத்தமாகலை. ஆண்டவர் நம்மோடு பேசணும் அப்படின்னா நாம் முதலாவது
நம்மை நாமே பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி எப்படி இருக்கு? நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் எப்படி இருக்கோம்? நம்முடைய வழி என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய சிந்தனை என்ன? நாம் எப்படி இருக்கோம்? நாவிலே பரிசுத்தம் இருக்கா? வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கா? கண்களிலே பரிசுத்தம் இருக்கா? செவிகளிலே பரிசுத்தம் இருக்கா? கால்களிலே பரிசுத்தம் இருக்கா? கைகளிலே பரிசுத்தம் இருக்கா? ஆவியிலே பரிசுத்தம் இருக்கா? இருக்கா? நால பரிசுத்தமே இல்லை. நம்முடைய நாவு நெருப்பு. நாம் என்ன பேசணும்னே நமக்கு தெரியலைங்க. வார்த்தை அதில் பரிசுத்தம் இல்லை. கண்ணு பரிசுத்தம் இல்லை. காது பரிசுத்தம் இல்லை. கால், நம்ம எங்கெல்லாம் அந்த கால் போகுதோ அங்கெல்லாம் நம்ம போகிறோம். நான் ஒரு காரியம் அந்த பாஸ்டர் பையன்கிட்ட சொன்னேன். அந்த பையன் தான் கார் ஓட்டிகிட்டு வந்துச்சு. திண்டுக்கல்லுக்கு கொண்டு வந்து எங்களை இறக்கி விடணும்னு சொல்லி அந்த பாஸ்டர் பையன்தான் எங்களை கொண்டு வந்து விட்டுச்சு. அப்போது ஒரு வார்த்தை நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன். செல்ஃபோனை குறித்து நீங்கள் என்ன தம்பி நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னங்கப்பா அப்படி கேட்குறீங்கன்னு அந்த தம்பி கேட்டுச்சு. இந்த செல்ஃபோனை எங்கள் பாஸ்டர் சொல்லுவார். அடிக்கடி போன வாரம் கூட பிரசங்கம் பண்ணார். இந்த செல்ஃபோனு போத்திபார், அது யார்? போத்திபார் மனைவிக்கு சமம். அது எங்கெல்லாம் கூப்பிடுதோ அது அங்கெல்லாம் கொண்டு போயிடும். எங்கெங்கே கூப்பிடுதோ அங்கெல்லாம் அந்த செல்ஃபோனு போகுமா தம்பி அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா? அப்படியா? உங்கள் பாஸ்டர் சொன்னாரா? ஆமாம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? போத்திபார் மனைவி அப்படின்னு சொன்னேன். ஆனால் கண்களிலே பரிசுத்தம் இல்லை, கைகளிலே பரிசுத்தம் இல்லை, ஆவியிலே பரிசுத்தம் இல்லை. நாம் அப்படிதான் வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தாவிட்டால் நமக்குள்ளே என்ன வராது? பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் என்பது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒரு முக்கியமான முத்திரை. அதுதான். எவ்வளவு ஜெபிக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா பாட்டு பாடலாம், நல்ல ஆராதனை நடத்தலாம், ஆத்துமாக்களை நல்ல ஆதாயம் பண்ணலாம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தம் இல்லை என்றால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஆயத்தமாக வேண்டியது கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம் என்பது தான் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கியம். நாம் என்ன செய்ய போகிறோம்? தாவீது சாலமோன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வேதத்தில் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் கைவிடுவார். இங்க தாவீது சாலமோனுக்கு சொல்றார், இருதயத்தின் நினைவை, உத்தம இருதயத்தோடு, இருதயத்தில் இருக்கிற நினைவு எல்லாத்தையும் ஆண்டவர் அறிகிறாராம். உங்களையும் அறிகிறார், என்னையும் அறிகிறார். அவர் என்னையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறார். நான் எப்படி இருக்கிறேன்னு அவர் என்னையும் பார்க்கிறார். நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி வேதம் வாசிக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு அவர் என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை விட்டுட்டான். அது எப்படி விடுறது? அது எப்படி விடுறது? இன்றைக்கி ஜெபம் பண்ண வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி வேதம் வாசிக்க வேணாம்,
இன்றைக்கி ஆராதனைக்கு போக வேணாம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், சாயந்தரம் தான் ஆராதனை நடக்குதுல்ல, அந்த 1 மணி நேரத்துக்கு போய் உக்காந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இங்கே தாவீது சொல்கிறாரு, நீ அவரை தேடினாதான் அவர் உனக்கு தென்படுவார், நீ கூப்பிட்டா தான் அவர் வருவார், நீ ஆராதிக்க வந்தால் தான் அவர் வருவார், இல்லைன்னா உன்னை விட்டுருவார். நாம் எப்படி இருக்கோம்? நாம் என்ன செய்கிறோம்? நாம் எங்கே நிற்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எங்கே நிற்குது? நம்முடைய சூழ்நிலை என்ன? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனை மாறலாம், போராட்டம் மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆவியில் கூட கலக்கம் வரலாம், ஜெபிக்கிறதுல கூட கலக்கம் வரலாம். ஆனால் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் எப்போதுமே நம்ம என்ன செய்கிறதில்ல, கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண் நம்மை பார்க்கிறது, அவருடைய கண்கள் நம்மை கவனிக்குது. நாம் எங்கே இருக்கிறோன்னு சொல்லி அந்த அவருடைய கண் பார்க்குது. பரிசுத்தமாக இருக்கிறோமா, தேவனுக்கு ஏற்ற வழியில் நடக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிறார். சகரியா எழுதின புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள், கர்த்தருடைய 7 கண்கள் நம்மை உற்று கவனிக்கிறது. அது யாரை பார்க்கிறது? வாசிக்கிறீங்களா? சகரியா 4:10. கர்த்தருடைய 7 கண்களும் போதும். இன்றைக்கு நம்முடைய சபையின் அளவை அவர் பார்க்கிறாராம். கர்த்தருடைய 7 கண்கள், அவருடைய கையில் இருக்கிற தூக்கு நூல் நம்முடைய சபையை நோக்கி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியலை. ஆனால் 2023 நான் ஜெபிக்கும் போது இந்த சபையை குறித்ததான காரியத்தை கர்த்தர் எனக்கு அளவாய் வெளிப்படுத்தினார். என்னுடைய தூக்கு நூல் என் சபையில் இருக்கிறது. நீ அவர்களை ஆயத்தப்படுத்தாவிட்டால் அவர்கள் வழி விலகி போவார்கள். அவருடைய 7 கண்கள் அவருடைய கையில் இருக்கும் தூக்கு நூல் இன்றைக்கு பிடிக்கப்பட்டு இருக்கிறது. யார் சரியாக இருக்கா, யார் சரியாக இல்லை? ஆமாங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வாழக்கூடாதுங்க. நாம் அப்படியே உட்காரக்கூடாது. 2025 இந்த சபை மகிமையாய் வெளிப்படணும்னு சொன்னால் நமக்கு நிறைய காரியங்களை, திட்டங்களை, செயல்பாடுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினியாய் அபிஷேகத்தில் நிரம்புகிற ஒரு வல்லமை நம்முடைய சபையை 2025 தொட போகிறது. அல்லேலூயா. யாருக்குமே விருப்பம் இல்லையா? மகிமையின் தேவனானவர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய ராஜ்யங்களுக்குள்ளே, அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறதற்கு நம்மை இந்த 12 மாதமும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய 7 கண்கள் நம்முடைய சபையை நோக்கி இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை உலாவி பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகளை நோக்கி கொண்டே இருக்கிறது. நான் எங்கே இருக்கிறேன் என்று நம்மை பார்க்கிறது. நான் என்ன செய்ய போறேன்? நாம் நிதானித்து அறியாவிட்டால், நம்மை நாமே அறிந்து ஆராயாவிட்டால் நாம் எங்கே நிற்போம்? 7 கண்கள். அந்த 7 கண்கள் என்ன செய்யுமா? சபையை நோக்கி பார்க்கும் கண்கள், சபையை நோக்கி பார்க்கும் கண்கள், விசுவாசிகளை நோக்கி பார்க்கும் கண்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்பட ஆண்டவர் அவரின் திட்டத்தை நமக்கு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடுத்த ஆண்டுக்கு
நிறைய திட்டங்களை இந்த சபையின் ஊழியக்காரருக்கு இந்த வருஷத்தின் கடைசியிலே அவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் சரியாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு இரவு நான் உட்கார்ந்து அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்குமா, நான் தூங்கும் மாதிரி மணி 11. எங்கள் ஐயா தான் எழுப்பிட்டு மணி 11 ஆச்சு, இன்னும் உட்கார்ந்துருக்கிறியே. அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். உன் சபையை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் சொன்னேன், எனக்கு தெரியல. உன் போதகரை குறித்து நீ என்ன நினைத்திருக்கிறாய்? தெரியல. 2025க்கு வருகிற நாட்களிலே உன்னுடைய நோக்கம் என்ன? தெரியல. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் தூக்கு நூல் என் கையில் இருக்கிறபடியால் நான் அதை சரியாய் என் சபையை நிறுத்துவேன். அதற்கு உன் ஜனங்கள் ஆயத்தமாய் இருப்பார்களா என்று ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், உன் போதகரை, என் பையன்னு சொல்லலை, உன் போதகரை வருகிற ஆண்டிலே வல்லமையாய் பயன்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் இன்னும் அநேகருக்கு முன்பாக நிற்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணுமா? அந்த தரிசனம் வேணுமா? அந்த வெளிப்பாடு வேணுமா? அந்த தீர்க்க தரிசனம் வேணுமா? என்ன செய்ய போறீங்க? அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் முன்னமே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நீ வா, நான் உனக்குள் மகிமையாய் பிரவேசிப்பேன் என்று அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கும் நமக்கும் வருகிறது. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை நீ செய்வாயானால் மகிமையின் தேவன் உனக்குள் பிரவேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய பரிசுத்தத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் அப்படி பார்க்காவிட்டால் நம்முடைய அபிஷேகம், நம்முடைய தரிசனம் ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், குறித்த காலத்தின் கண்கள். வாசிங்க டக்குன்னு. குறித்த காலத்துக்கு பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும்,
அது தாமதிப்பதில்லை. ஆண்டவருடைய கண்கள் குறித்த காலத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் அவர் நம்மை உயர்த்துகிறதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் நம்மை நிதானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நேரங்களையும் காலங்களையும் பார்க்கும் கண்கள். எலிசாவை அவருடைய கண்கள் பார்த்தது, எலியாவை அவருடைய கண்கள் பார்த்தது. இன்றைக்கு இந்த சபையையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் நிற்க போகிற இடம் என்ன? நாம் எப்படி ஆயத்தப்பட போகிறோம்? எந்த சூழ்நிலையில் ஆயத்தப்பட போகிறோம்? ஆயத்தம் இல்லாமல் ஒரு நாளும் ஆண்டவரை பார்க்கவோ தரிசிக்கவோ முடியாது. அவர் என்னை நோக்கி பார்க்கும் கண்கள். நீ என்ன செய்ய போகிறாய்? 2025 என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் ராத்திரி அந்த கேள்வி தான் என்கிட்ட கேட்டார். மகிமையின் தேவன் நமக்குள் பிரவேசிக்கிறதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? சபை கூட்டம் கொஞ்சமாக இருக்கலாம், ஆட்கள் கம்மியாக இருக்கலாம். நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் வித்தியாசமாக இருக்குமா? இந்த சபையை கொண்டு செய்ய போகிற காரியம் வித்தியாசமாக இருக்குமா? அவர் நமக்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த லக்கின் காரியம் வித்தியாசமாக இருக்குமா? நம்ம சபையை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சபை என்ன செய்ய போகிறது? எனக்காக நிற்குமா? எனக்காக திறப்பில் நிற்குமா? என் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்குமா? என் பாரத்தை அறிந்து நிற்குமா? என் செயலை அறிந்து நிற்குமா? இந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இது சாதாரணமாக நான் பேசலை. கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு சொன்ன வார்த்தை. இம்மானுவேல் சபையா? அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இல்லைங்க, இல்லை. இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நாம தான் அப்படியே இருக்கோம். என்ன செய்ய போகிறாய்? தேவனுடைய பாரத்தை அறிந்து இந்த சபையை உயிர்ப்பிக்க நீ என்ன செய்ய போகிறாய்? உள்ளிருந்த எழும்பா இருக்க போறியா? இல்லை உன்னுடைய ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்க போறியா? செத்து போயிருக்கிற உன் சரீரமெல்லாம் எழும்பணும் என்ன ஆண்டவர் விரும்புகிறார். உன் குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல பலிபீடம் கட்டுகிறியோ அந்த இடத்துல தேவன் வருவார் என்று ஆண்டவர் இப்பொழுது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்கே பலிபீடம் கட்டுறியோ அங்கே தேவன் வந்து வாசம் பண்ணி உன்னோடு கூட உலாவி உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இந்த சபையின் மீது நோக்கமாயிருக்கிறது. வருகிறான் ஒருவன், வந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஆயத்தமாகி விட்டான். எழும்புகிறான் ஒருத்தன், சபையை பாழாக்கும்படி. என்ன செய்ய போகிறாய்? ஒரு மிருகம் எழும்பி வருது, அந்தி கிறிஸ்து எழும்பி வரான். என்ன செய்ய போகிறாய்? அந்தி கிறிஸ்துவுக்கு முத்திரை வாங்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கியா? இல்லை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே போகிறதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உனக்கு எந்த முத்திரை வேணும்னு நீ இப்பொழுதே தியானிக்கணும். 2025 ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் எந்த சபையை நேசிக்கிறாரோ அந்த சபையின் தூக்கு நூல் அவர் கையில் உண்டு. அல்லேலூயா. அதுதான் இந்த சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மகிமையின் தேவன், மகிமையின் பிரசன்னம் இன்றைக்கு நம்ம சபைக்கு வரணும்னு சொன்னா
நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எல்லாம் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போமா? ஆண்டவரோடு கூட, ஆண்டவரோடு கூட நிற்பதற்கு நான் தகுதி உள்ளவளாய், தகுதி உள்ள சபையாய், தகுதியாய் நிற்கிறேனா? தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நிற்கிறேனா? பரிசுத்தமுள்ளவளாய் நிற்கிறேனா? தேவனை பார்க்கும்படிக்கு நான் நிற்கிறேனா? அன்றைக்கு மோசேக்கு தேவன் சொன்னார், என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நான் அவர்களோடு பேசுவதற்கு என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொன்னாரே. இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம எல்லாம் எங்கேயும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நம்மை குறித்தும் நம்முடைய சபையை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வருகிற ஆண்டிலே தேவனுடைய திட்டம் இங்கு வெளிப்படும். செத்து போயிருக்கிற, உயிரற்று இருக்கிற எல்லா ஆத்மாவையும் தேவன் உயிர்ப்பிக்கிறதற்கு ஒரு மகிமையின் பிரசன்னத்தின் வல்லமை அடுத்த ஆண்டுக்கு ஆண்டவர் தருகிறதற்கு அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம், என் குடும்பத்தை நான் பார்க்க வேணாம், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குன்னு பார்க்க வேணாம், என் பிள்ளைகள் இப்படி இருக்குன்னு பார்க்க வேணாம். முழங்காலிலே நின்றால், தேவனை நோக்கி பார்த்தால் உன் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை பிரயோஜனப்படுத்து. இனி காலம் இல்லை, நாம் வாழக்கூடிய நாட்களும் இல்லை. வருகிறான் அந்தி கிறிஸ்து, சீக்கிரம் வருகிறான். தேவனுடைய முத்திரையை தரிப்பிக்கிறதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? ஒப்பு கொடுங்களேன். அர்ப்பணிப்பு இல்லை, இருதயத்தில் அர்ப்பணிப்பு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இல்லை, நம்முடைய மனதில் அர்ப்பணிப்பு இல்லைன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு வேஸ்ட்டுங்க. ஒரு மனுஷன் தேவனோடு அர்ப்பணித்து வாழும்போது மட்டும்தான் அவனை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அர்ப்பணிக்காத ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. சிந்தையில அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னா ஆண்டவர் அவனை பார்க்கிறதில்லை. அர்ப்பணித்தேன் நான் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கானாவூரி கச்சாடி போல நானும் கட்டுக்கொள்ளையார்